பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு போய் எப்படியான கார் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வராரு. வந்து பார்த்தீங்கன்னா, "முத்து நீ தானே அது இனிமேல் இந்த மாதிரி ஒன் வேலலாம் போகக்கூடாது. ஏதோ உன் பொண்டாட்டி சொல்கிறதுனால போடுறேன். இன்னொரு முறை பண்ணேன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம்." அப்படின்ற மாதிரி சொல்லி வான் பண்ணி காரையும் கொடுத்துட்றாங்க. முத்துவுமே இருந்துட்டு சரி அப்பாடா ஒரு வேளை கார் கிடச்சிச்சின்னு சொல்லி சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா மீனாவை கால் பண்ணி நடந்த எல்லாம் வச்சு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க சரிங்க தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், போய் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாதானம் ஆயிடுறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா முத்துவுமே இருந்துட்டு வழக்கம் போல சவாரி போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாத்தாவோட சொந்தக்கார் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி முத்து தாத்தா ஃபோட்டோ யாருன்னு சொல்லி காட்டாரு. அந்த 2வது அனுப்பிச்சிங்களா அந்த ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்ல உடனே நித்யாவை பார்க்குறாங்க. நித்யாவை பார்த்த உடனே முத்துக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. எல்லாத்துக்கும் காரணம் இவ தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேரா நித்யா வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோனை காட்டி இந்த ஃபோன் யாருதுன்னு தெரியுமா? என்ன பண்ணது தெரியுமா? அப்படின்னு கேட்க, எனக்கு எப்படி தெரியும் முத்து? உங்க கையில தானே இருக்கு ஃபோனு. என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நித்யா நக்கலா பதில் சொல்ல, உடனே முத்து வந்துட்டு இது என்னோட ஃபோன் பழைய ஃபோன் தொலைஞ்சு போடு. இதில இருக்க அந்த வீடியோ என்னத்துக்கு லீக் பண்ண? எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, நித்யாவுமே வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம அது இதுன்னு பேந்து முடிக்கிறாங்க. உடனே அன்னைக்கு பார்ட்டியில நீங்க தான் என்கிட்ட மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. அதனால தான் நான் எடுத்து வச்சேன். மத்தபடி வீடியோ லீக் ஆனதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, நித்யா என்கிட்ட பொய் சொல்லாத. உனக்கு பொய் சொல்லவும் வரல. நான் ஒன்றும் அந்த ஃபோனை மிஸ் பண்ணல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வீட்ல வந்து கூட ஃபோனை வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் அது காணாம போயிருக்கு. உடனே பார்ட்டில காணாம போச்சுன்னு என்கிட்ட பொய் சொன்னேன்னா எனக்கு செம்ம கோவம் வரும் பாரு அப்படின்னு சொல்ல, உடனே நித்யா வந்துட்டு மாற்றி சொல்கிறாங்க. உடனே என்ன அப்போ ஒன்று இப்போ ஒன்று மாற்றி மாற்றி சொல்லிருக்க உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு மிரட்டி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரோஹினி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அவள் தான் இந்த வீடியோவில் லீக் பண்ணா. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுறாங்க. அந்த கோவத்திலே பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹினி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரோஹினி வந்துட்டு நான் எங்கே பண்ணேன் யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னால் உடனே என் நம்பிக்கை என்கிட்ட வந்து கேட்பீங்களா? எனக்கும் அவளுக்கு ரொம்ப நாள் சண்டை. அதனால தான் அவள் இப்படி சொல்லியிருப்பா. மற்றபடி வேறு ஒன்றும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ரோஹினி பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்க. ஒரு பனஜுமே வந்துட்டு டே அவள் அப்படி பண்ணுற ஆளெல்லாம் இல்லைடா. அதனால் அவளுக்கு என்ன லாபம் வரப்போகுது? உன் மச்சான் திருடு அதனால தான் வேறு யாரோ எடுத்து லீக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ரோஹினி தான் காரணமா அப்படின்னு சொல்ல உடனே வித்யாவுமே வந்துட்டு டேய் ரோஹினி அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா. உனக்கு ஏதோ வேண்டாத பண்ணியிருப்பாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் கொஞ்சம் வாயமுறைக்கலாம். நான் எதுவும் ஆதாரத்தெல்லாம் நிரூபிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நித்யா உள்ளே கூப்பிட்றாங்க. நித்யாவுமே வந்துட்டு உள்ளே வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. ஏமா இப்படி பண்ண? அதனால அவன் வாழ்க்கையை போயிட்டு இருந்துச்சானே என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்க, மாமா அவன் அத்தையோட காசை எடுத்திருக்க மாமா. அப்படி இருக்கும்போது நான் பார்த்துட்டு எப்படி மாமா சும்மா இருக்க முடியும்? முத்து தான் அந்த விஷயம் தெரிஞ்சு எதுவுமே பண்ணாமல் இருந்தார். நானே எப்படி சும்மா இருக்குது? அதனால தான் நான் அந்த வீடியோ லீக் பண்ணேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை உள்நோக்கமும் இல்லை மாமா அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை வந்துட்டு இருந்தாலும் நீ பண்ண தப்புமா. இப்படியெல்லாம் பண்ணிக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல நான் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டு மாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உடனே சமாதானம் ஆயிடுறாங்க. ஆனால் முத்துவுக்கு சரியான கோவம் ரோஹினி மேலே. என்னடா இவ இப்படியெல்லாம் பண்ணிட்டு உடனே நல்ல மாதிரி சாரி கேட்டிருக்கா. இவளை இப்படி ஒரு சும்மா விடக்கூடாது. ஃபஸ்ட்டு இவ என்ன இப்போ நோக்கத்தில் இருக்கான்ற உண்மையை கண்டுபிடிக்கணும். அதுவும் இல்லாது இவ என்னென்ன மறைச்சிருக்கான்னு தெரியல. இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சிருக்க பாரு. அப்படின்னா அவள் இதுக்கு மேலேயும் நடிப்பா. அதனால் ஃபஸ்ட்டு இவ என்ன ஏதுன்ற அந்த மலேசியாங்களை பற்றியும் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி முத்து நினச்சிட்டு இருக்காரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா உடனே அவங்க அப்பா ஃபோட்டோ எடுத்து இது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொடுத்து இவரை பற்றி எதனா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் விசாரி. அப்படியே அந்த மலேசியாவில் இருக்க தாத்தாவுக்கும் அனுப்புன்ற மாதிரி சொல்ல உடனே அவங்களுமே வந்துட்டு ஃபோட்டோ அங்கங்கே தெரிஞ்சவங்க இடத்துலலாம் கேட்குறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறேன். மேலே இது பண்ண வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.